ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம NTPCயோட அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்ஸில் கேட்ட கேள்விகளை பார்த்துட்ருக்கோம். அதோடைய ஏற்கனவே பாலிட்டி சீரீஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோடைய ஜாகிரஃபி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி இதில் Part-1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ Part-2 வீடியோ. ஸோ இதோட ஜாகிரஃபி ஓவர் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் அதை அடுத்தடுத்த சீரீஸாக பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் NTPCயோட கிராஜுவேட் லெவல்ஸில் உள்ள எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம், விச் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் CBT2 எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோஸை வந்து பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கான PDF தமிழ் ஆஸ்பிரண்ட் கிளப்போடைய டெலகிராம் சேனலில் இந்த வீடியோ முடிஞ்ச பின்னாடி அவைலபிளாக இருக்கும். ஏன்னா மொத்தமாக ஒரு பார்ட் தான் எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் இன்னொரு பார்ட் அவைலபிளாக இருக்கும் முடிஞ்ச பின்னாடி. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் ஆஸ்பிரண்ட் கிளப் சேனல்லையும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வந்து கேளுங்க, நான் ஐ கேன் எக்ஸ்பிளைன். அண்ட் இந்த கமெண்ட்ஸ்லையும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோமா? த பாபர் ரீஜன் லைஸ் இன் விச் பார்ட் ஆஃப் த கிரேட் பிளைன்ஸ்? அதாவது கிரேட் பிளைன்ஸுக்கு நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். அதில் ஒரு முக்கியமான கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாபர் தர கிளாஸிஃபிகேஷன். அதாவது ஹிமாலயாஸ் வந்து முடிஞ்ச இதுலேருந்து தான் என்ன ஆகும் ஆரம்பிக்கும்னா, நம்மளுடைய கிரேட் பிளைன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். அண்ட் ஹிமாலயாஸோடைய அந்த ஃபூட் ஹில்ஸில் இந்த மாதிரி பெரிய பெரிய கிரேவல்ஸ் நிறைஞ்சு அண்ட் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கிரேவல்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மார்ஷி ட்ராக்ட் இருக்கும், சரியா? அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இது வரைக்கும் இந்த ரிவர்ஸ் இப்படி ஓடி வந்த ரிவர்ஸ் இந்த மாதிரி டேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் 2Dயில் போகிறனால இது இப்படி வரைய முடியல. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரிவர் வந்து எப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் செக்ஷனாக வர ஆரம்பிச்சிடும். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ ரிவர் வந்து என்ன ஆகிடும்னா இந்த மாதிரி கிராஸ் செக்ஷனாக வர ஆரம்பிச்சிடும். இப்படி ஓடி வந்துட்டு இருந்த ரிவர் இப்படி யூட்டர்ன் அடித்து திரும்பி வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி ஓடி வரக்கூடிய ரிவருக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளட் லைன்ஸ் இருக்கும். இதில் நியூ அலிவியம் இருக்கும், நியூ அலிவியம். அண்டு இதுக்கு பக்கத்தில் அதோடைய ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஓல்டு அலிவியம் இருக்கும், ஓல்டு அலிவியம் இருக்கும். ஸோ இது 4 பிளேஸுக்கும் பேர் வச்சுருக்குறாங்க. இந்த பேரை தான் இந்த இடத்துல கொஸ்டினாக கேட்குறாங்க, சரியா? இந்த மாதிரி இந்த பெரிய பெரிய கிரேவல்ஸ்னு சொன்னால இந்த இடத்தோடைய பேர் வந்து என்னென்னா பாபர் பிளைன்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி மார்ஷி ட்ராக்ட் இருக்குது. அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மார்ஷி சகதியாக இருக்கும், ரொம்ப ஃபைன் கிரேவல்ஸ் இருக்கும். இந்த பிளேஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தராய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸுங்க தராய். ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இங்கே தான் காணப்படும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கனால இட் வாஸ் கிளியர்ட் ஆஃப் அண்ட் கட் ஆஃப். ஸோ இப்போ அது வந்து ஒரு டிஃபாரஸ்டேட்டட் லேண்டாக தான் இருக்குது. அந்த ரிவருக்கு பக்கத்தில் இருக்கிற நியூ அலிவியம் லேண்ட், இந்த நியூ அலிவியம் லேண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காதர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஓல்டு அலிவியம் லேண்டை வந்து நம்ம பாங்கர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாபர் ரீஜன் லைஸ் இன் விச் பார்ட் ஆஃப் த கிரேட் பிளைன்ஸ்? கிரேட் பிளைன்ஸோடைய எந்த பார்ட்டில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். அட்ஜசன்ட் டு த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ், வெஸ்ட் ஆஃப் த இண்டஸ் பிளைன், அலாங் த பிரம்மபுத்திரா பேசின், ஜஸ்ட் சவுத் ஆஃப் த தெரை. சரியா? தெராய்க்கு சவுத்தில் இருக்கிறது கேட்குறாங்க, கிடையாது. தெராய்க்கு சவுத்தில் இருக்கிறது வந்து பாங்கர். அப்போது நமக்கு என்ன இருக்கணும்? ஃபுட் ஹில்ஸில் தானே சொன்னோம். ஃபுட் ஹில்ஸ் எதோட ஃபுட் ஹில்ஸுங்க? ஹிமாலயாஸோட ஃபுட் ஹில்ஸுங்க, சரியா? அப்போ ஆன்சர் என்ன? ஏ தான் ஆன்சர். இப்போ இதுக்கு ஒன்றுக்கும் ஒரு நேச்சர் இருக்குது. பாபருக்கு ஒரு நேச்சர் என்ன அப்படின்னா, வேர் த ஸ்ட்ரீம்ஸ் கட் டிஸப்பியர்ட் ஹியர். அப்போ அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். இந்த ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் ஹிமாலயாஸோட ஃபுட் ஹில்ஸில் வரக்கூடிய ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் ஒரு நம்மளுடைய கிரேட் பிளைன்ஸில் ஒரு இடத்துல மறைஞ்சு போகும். அது எந்த இடம் அப்படின்னு கேட்கலாம். இல்லை அந்த ஸ்ட்ரீம்ஸ் ரீஅப்பியர் ஆகிற இடம் என்னன்னு கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல டிஸப்பியர் ஆகும், இந்த இடத்துல ரீஅப்பியர் ஆகும். அதாவது பாபரில் டிஸப்பியர் ஆகி தராயில் ரீஅப்பியர் ஆகும். புரியுதா? அண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று கேள்வி கேட்கலாம். ஃபுட் ஹில்ஸில் இருக்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்கல்ல, டெல்டாஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்கலாம். டெல்டாஸ் அட் த கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ரிவர் அண்ட் த சீ, சரியா? ரிவர் வந்து சீயில் கலக்கிற இடத்துல தான் வந்து இந்த டெல்டாஸ் வந்து உருவாகும். வல்கேனோஸ் ஆர் ஆஃபன் ஃபவுண்ட் இன் விச் டைப் ஆஃப் பிளேட் பவுண்ட்ரி? அதாவது வல்கேனோஸ் வந்து எந்த இடத்துல காணப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 3 டைப் ஆஃப் பிளேட் பவுண்ட்ரி இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வர்ஜன் பவுண்ட்ரி அண்ட் டைவர்ஜன் பவுண்ட்ரி அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரி. இது நம்ம இதிலே கொடுத்துருக்குறாங்க, ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பவுண்ட்ரிஸ் வந்து ஒரு பவுண்ட்ரி இன்னொரு பவுண்ட்ரியோட என்ன மாதிரியான ஒரு மூமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி கன்வர்ஜன் அப்படின்னா 2 பவுண்ட்ரிஸும் ஒன்றை நோக்கி ஒன்று மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த பவுண்ட்ரிஸ் வந்து என்ன ஆகும்னா தொடர்ந்து அழுத்தத்துக்குள்ளே உண்டாகிட்டே இருக்கும். 2 பேரும் மோதுவாங்கன்னா ஒரு கார் மோதுற மாதிரி டமால்னு இதெல்லாம் மோத மாட்டாங்க. லைட்டாக அப்படியே லைட்டாக ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்கும். பட்
அட் த டைம் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இந்த ஸ்லோ மூமெண்ட் புஷ் ஆகிட்டே இருக்கிறனால தேர் எக்ஸிஸ்ட் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு பேர் தான் நியூக்ளியேஷன். இதுக்கு நாம் கொடுக்குற டெக்னிக்கல் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்குவேக். இந்த ரிலீஸ் ஆஃப் ப்ரெஷர் டியூ டு த கம்ப்ரெஷன் ஆஃப் த பிளேட் பவுண்டரிஸ், அதுக்கு பேர் தான் வந்து எர்த்குவேக். அந்த அந்த நியூக்ளியேஷன்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி வேவ்ஸாக க்ரியேட் பண்ணி நம்ம பூமியை வந்து ரீச் ஆகும், பூமியோட சர்ஃபேஸை வந்து ரீச் ஆகும். இதெல்லாம் பூமிக்குள்ளே நடக்கும். அப்போ பூமியோட சர்ஃபேஸ் வந்து ரீச் ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா செய்ஸ்மிக் வேவ்ஸ்னு சொல்கிறோம். சரியா? அப்போ இது ஒரு விஷயமா. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் பவுண்டரிஸ் என்ன ஆகும்னா, இது மொதல் கண்டிஷன். போது ஒன்று வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி சப்மர்ஜ் ஆகும். சரியா? எது டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கோ அது இந்த மாதிரி சப்சிடன்ஸ் ஆகும். சரியா? இப்படி இந்த மாதிரி மோதுறனால இந்த இடத்துல அப்போ இது என்ன ஆகணும், இப்படி மேலே எந்திரிக்கணும். இப்படி மேலே எந்திரிக்கும் போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு மடிப்பு உருவாகும். அப்போ இந்த எக்ஸஸாக இந்த இடத்துல என்ன இருக்கும், பொருட்கள் வந்து பூமிக்குள்ளே சேர்ந்துருக்கும். அப்போ இது ஆல்ரெடி கீழே என்ன இருக்கும், மேக்மா தானே இருக்கும். அப்போ இந்த பொருட்கள் வந்து என்ன பண்ணும், மேக்மாவில் ஃபர்தர் அடிஷன் பண்ணுறனால இதுவும் என்ன ஆகிடும் அப்படின்னா மேக்மாவாக மாறிடும். அண்ட் டியூ டு த எக்ஸஸ் ப்ரெஷர் இது சில வெண்ட்டை தேடி வெளியில் வரும். இந்த மாதிரி வெண்ட்டு, இந்த வெண்ட் வழியாக இது என்ன ஆகும்னா வெடித்து வெளியே வரும். ஸோ த கன்வர்ஜன் பிளேட் பவுண்டரிஸ் ஆர் அசோசியேட்டட் வித் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ். இதுதான் ஃபோல்டு மவுண்டைன். நான் சொன்னால ஃபோல்டு மவுண்டைன்ஸ் அண்ட் த வல்கானிக் எரப்ஷன்ஸ். ரைட்டா? ரெண்டாவது என்ன அப்படின்னா டைவர்ஜன். டைவர்ஜன்னா என்ன அர்த்தம்னா பேருக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுக்கு ஒன்றும் ஆப்போசிட்டாக மூவ் ஆகும். ஒரு பவுண்டரி இன்னொரு பவுண்டரி ஆப்போசிட்டாக மூவ். அப்போ ஒரிஜினலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஆப்போசிட்டாக மூவ் ஆகிறனால இந்த இடத்துல ஒரு கேப் உருவாகும். இப்போ இந்த கேப்பை என்ன பண்ணும், பூமிக்கு அடியில் இருக்கிற லாவா எரப்ட் ஆகும் இந்த கேப்பில். அப்போ மேக்மா வல்கானோஸ்னால் என்ன, மேக்மா எரப்ட் ஆகிறது, லாவா எரப்ட் ஆகிறது தான் என்னது வல்கானோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டைவர்ஜன் பிளேட் பவுண்டரியில் என்ன நடக்குது, வல்கானோஸ் வருது. கன்வர்ஜன் பிளேட் பவுண்டரியில் வல்கானோஸ் வருது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா கன்வர்ஜன் அண்டு டைவர்ஜன் பவுண்டரிஸ் ரெண்டுலேயுமே வரும். சரியா? ரைட். இப்போ இந்த இடத்துல என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சொலிடிஃபை ஆகி இந்த இடத்துல ஒரு லேண்டே உருவாயிடும். புது லேண்டே உருவாயிடும். ஸோ அதனால் டைவர்ஜன் பவுண்டரிஸ் ஆர் ஆல்சோ நான் அஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் பவுண்டரிஸ். ஏன்னா அந்த இடத்துல ஒரு லேண்டு புதுசாக உருவாகுது. வேரிஸ் கன்வர்ஜன் பவுண்டரிஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் டிஸ்ட்ரக்டிவ் பவுண்டரிஸ். ஏன்னா அந்த இடத்துல லேண்ட் என்ன ஆகும், டிஸ்ட்ராய் ஆகும். சரியா? இந்த போச்சம்பட் டேம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்ரீராம் சாகர் டேம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானாவில் இருக்கிறது. ஸோ இது எந்த ரிவரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா கோதாவரி ரிவரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்த்து தெலங்கானாவுக்கு லைஃப் லைனாக சர்வ் ஆகுது. முக்கியமாக வாராங்கல், அடிலாபாத், நல்கொண்டான் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸுக்கு வந்து வாட்டர் சப்ளைக்கு இந்த டேம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ போச்சம்பட் டேம் லொக்கேட்ஸ் இன் தெலங்கானா. இதுக்கு இன்னொரு பேர் தான் என்னென்னா ஸ்ரீராமசாகர் ப்ராஜெக்ட். இந்த கைமூர் ஹில்ஸ் அதாவது விந்தியா ரேஞ்சோடைய ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கும். இந்தியா ரேஞ்சோட ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கும். மத்திய பிரதேசில் ஸ்டார்ட் ஆகி பீகார் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். இப்போ மத்திய பிரதேசில் ஜபல்பூரில் ஸ்டார்ட் ஆகிற இந்த ஹில்ஸு பீகாரில் எந்த டிஸ்ட்ரிக்டில் முடியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ரோட்டாஸ். அங்கே ஒரு புது பிளாட்டிவே க்ரியேட் ஆகும். அந்த பிளாட்டிவ் வந்து ரோட்டாஸ் பிளாட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய பிரதேசில் ரேவான்னு ஒரு முக்கியமான டிவிஷன் இருக்கும். அந்த ரேவா டிவிஷனுக்குள்ளேயும் இது உள்ளே போகும். அண்ட் அதே போல் உத்தரப்பிரதேசில் ஒரு டிவிஷன், உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் வழியாகவும் இந்த இது போகும். மிர்சாப்பூர் நமக்கு தெரியும், ரொம்ப முக்கியமான பிளேஸ் இன் உத்தரப்பிரதேஷ். சரியா? அந்த வழியாகவும் போகும். ஸோ ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க, அது ரோட்டாஸ். As per the Ministry of Port, Shipping and Waterways of Government of India, which port is known as the largest container port in India? என்ன போர்ட்டுங்க? நவ்சேவா port, which was located in Navi Mumbai, Maharashtra, and it is the largest and busiest container portங்க. இந்தியாவிலே largest and busiest container port எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் நவ்சேவா போர்ட் தான் வரும். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஹாபிட்டட் ஐலாண்ட்ஸ், அதாவது அதில் வாழ முடியாத ஐலாண்ட்ஸ் எது, மக்கள் வாழாத ஐலாண்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 30. அண்ட் ஓவரால் 572 ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது. குட்டியாக 572 ஐலாண்ட்ஸ் வந்து இதில் காணப்படுது. இதில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 இன்ஹாபிட்டட் ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது. இன்ஹாபிட்டட்னா வாழ முடிகிற, அன்இன்ஹாபிட்டட்னா தான் வாழ முடியாத. ஸோ இப்போ வாழ முடிகிறதுன்னு கேட்குறாங்க. 37 ஐலாண்ட்ஸ். Clear skies, rising temperatures and moist land conditions commonly referred to as October heat are associated with which are the following in the Indian context? Cyclonic depression. அக்டோபர் மாதம் வந்துருச்சு. அப்போ சைக்ளோனிக் டிப்ரெஷன் இன் அரேபியன் சி, சைக்ளோனிக் டிப்ரெஷன்ஸ் இன் பே ஆஃப் பெங்கால் பொதுவாக டிசம்பரில் தான் நடக்கும். ரெண்டுமே இல்லை.
மான்சூன் விண்ட் ஸ்ட்ரைக்கிங் த வெஸ்டர்ன் கோஸ்ட் ஜூன் டு செப்டம்பர். இவங்க வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனை பற்றி பேசுகிறாங்க. ஆன்சர் என்னென்னா அக்டோபரில் நடக்கிறது என்னது? ரெட்ரீட்டிங் மான்சூன். நீங்கள் யோசிச்சாலே வந்துடும் அக்டோபரில் நடக்கிறது என்ன? ரெட்ரீட்டிங் மான்சூன். அப்போ ஆன்சர் வந்து ரெட்ரீட்டிங் மான்சூன். முடிஞ்சு போச்சு. இது வந்து ஒரு காமனான ஃபினாமினான். அதாவது மான்சூன் வந்து ரெட்ரீட்டிங் மான்சூன் வரும்போது பெரும்பாலும் எல்லா பிளேஸுக்கும் மழை கிடைக்க போகாது. ஏன்னா அது ட்ரை வின்ஸாக தான் வரும். வின்ஸ் மாய்ஸ்சராக இருந்தால் தான், நான் வின்ஸை தான் பேசுகிறேன், இங்கே இடத்துல லேண்டு தான் மாய்ஸ்டாக இருக்குன்னு பேசுகிறாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. விண்டு மாய்ஸ்டாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா எல்லா இடத்துக்கும் மழை கொடுக்க முடியும். ஸோ வென் இட் ஆஃப்டர் பிக்கிங் அப் த மாய்ஸ்சர் இன் த பே ஆஃப் பெங்கால், பே ஆஃப் பெங்காலில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை கேப்சர் பண்ணிட்டு வரும்போது தான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோரமண்டல் கோஸ்ட், அல்லது தமிழில் சோழமண்டல கடற்கரைன்னு அழைக்கப்படுற தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசனுடைய கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மழை கொடுக்குது. சரியா? இது போக அதுக்கப்புறம் ஆஃப்டர் மந்த் அக்டோபர் டிசம்பர் டைமில் இது இருக்கும் இல்லையா, அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த டைமில் என்ன இருக்கும் அப்படின்னா சைக்ளோனிக் ரெயின்ஃபால் வந்து, சைக்ளோனிக் டிஸ்டர்பன்ஸ் வந்து காமன். ஸோ சைக்ளோனிக் ரெயின்ஃபாலும் டிசம்பர் மாதத்தில் உருவாகும். சரியா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து டி. ரெட்ரீட்டிங் மான்சூன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரெட்ரீட்டிங் மான்சூன். மான்சூன் எப்போவுமே போச்சு அப்படின்னா திருப்பி வரணும். த ரிட்டர்னிங் சீசனல் விண்ட்ஸ் தான் மான்சூன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிட்டர்னிங் சீசனல் விண்ட்ஸ், இதுக்கு பேர் தான் மான்சூன். சரியா? அண்ட் சீசனல் அப்படின்னா இது ஒரு குறிப்பிட்ட பீரியடில் தான் இருக்கணும். அண்ட் இட்ஸ் பீயிங் கேட்டகரைஸ்ட் அஸ் அ செகண்டரி விண்ட் சிஸ்டம் இன் இந்தியா, இன் த வேர்ல்டு விண்ட் சிஸ்டம். டோட்டலி winds are classified as primary, secondary and tertiary wind system, where primary wind systemத்துக்கு எக்ஸாம்பிள் தான் planetary winds. அதாவது நம்ம வெஸ்டர்லீஸ், ஈஸ்டர்லீஸ், போலார் ஈஸ்டர்லீஸ் இப்படிலாம் சொல்கிறோம்ல, அதுதான் பிளானட்டரி விண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது நம்மளுடைய ஹோல் பிளானட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அண்ட் செகண்டரி விண்ட்ஸ் மோர் ஆஃப் ஒரு கான்டினென்ட் அல்லது சப்கான்டினென்ட் ரேஞ்சஸில் இருக்கிறது தான் வந்து செகண்டரி விண்ட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் மான்சூன். அண்ட் இன் பர்டிகுலர் எக்ஸாம்பிள் தான் சவுத் வெஸ்ட் மான்சூன். அடுத்ததான் என்னென்னா டெர்ஷரி. இதை வந்து லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட சீசனில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். சரியா? அது ரொம்ப சின்ன இடத்துல தான் அவைலபிளாக இருக்கும். உதாரணத்துக்கு கடற்கரை ஓரங்களில் இருக்கிறவங்க வந்து காலையில் அல்லது ஈவினிங் வாக்கிங் போவாங்க. மத்தியானம் ஏன் போகிறதில்ல, அங்கே வெயில் அடிக்குமே அப்படின்னு சொல்லி அதிபுச்சலத்தனமாக பதில் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக காலையிலையும் மத்தியானத்துக்கும் அந்த இடத்துல வந்து அதிகமாக காற்றடிக்கும். காலையில் அடிக்கிறது வந்து என்ன அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ விண்டு, கடல் காற்று. ஈவினிங் அடிக்கிறது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் விண்டு, லேண்ட் ப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, நிலக்காற்று. சரியா? இதுதான் வந்து காரணம். சாரி, மாற்றி சொல்கிறேன். ஈவினிங் அடிக்கிறது தான், அது நைட்டு அடிக்கிறது தான். இது வந்து ஈவினிங், இது வந்து மார்னிங். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அந்த மீன் பிடிக்க போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் போட் எடுத்துகிட்டு போவாங்க அண்ட் ஈவினிங் வருவாங்க. விடிய காலையில் ஏன் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் அந்த பாய்மர கப்பல் தான் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் விண்டை வச்சு தானே கட்டுப்படுத்துவாங்க. அப்போ அந்த டைமில் விடிய காலையில் இந்த 2 மணி 3 மணி இந்த டைமில் வந்து லேண்டிலேருந்து கடல் நோக்கி காற்றடிக்கும். அப்போது கடலுக்குள்ளே போகிறது ஈஸி. அதே போல் அவங்க திருப்பி வரும்போது சாயந்தரம் வருவாங்க. அந்த டைமில் லேண்டுக்கு கடல்லேருந்து காற்று வீசும். அப்போது திருப்பி வர்றது ஈஸி. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க. சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோ. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ராக்ஸ் ஆர் நாட் வெதர்ட் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் எர்த்ஸ் மெட்டீரியல்? இந்த வெதரிங்கை பற்றியும் எரோஷனை பற்றியும் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெதரிங்னா என்ன, எரோஷனா என்ன, மாஸ் மூமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ட் 1 வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ இங்கே பண்ணோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை கிளாரிட்டி வேணும் அப்படின்னா பார்ட் 1 வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். நான் அது எத்தனாவது கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுறேன். சரியா? ரைட். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் இந்த வெதரிங் நடக்கலைன்னா என்ன சொல்கிறாங்க, என்ன நடக்கும் பூமியில் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ் மூவ்மெண்ட் வில் பி மோர் ஃப்ரீக்வெண்ட். இது ஏதோ சம் பாசிட்டிவ் விஷயம் மாதிரி இருக்குது. சாயில் ஃபெர்டிலிட்டி ஒரு இம்ப்ரூவ், இதுவும் வந்து பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க. எரோஷன் வுட் இன்க்ரீஸ். ஆக்சுவலாக எரோசிங் வெதர் மாஸ் மூவ்மெண்ட்லாம் வந்து ஒரு நல்ல விஷயந்தான் இன் கண்டெக்ஸ்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ். அதாவது பூமியோட நிலப்பரப்பு தொடர்ந்து உருமாற்றம் அடையணும். அப்படி அடைஞ்சனால தான் நமக்கு நிறைய மண், அப்புறம் நம்மளுடைய வளம், அப்புறம் சின்ன சின்ன உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மணல் உருவாகிறதுக்கான முக்கியமான ரீசனே இந்த வெதரிங் அண்ட் எரோஷன் தான். சரி, அதே போல் வெவ்வேறு மணலுக்கு வெவ்வேறு ஊட்டச்சத்து, அதாவது நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்கும் இந்த எரோஷனும் வெதரிங்கும் ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டெக்னிக்கலி நமக்கு கெட்டது நடக்கலாம், லேண்ட்ஸ்லைட்ஸ்னாலேயோ இல்லை வெதரிங்னாலேயோ எரோஷனாலேயோ. பட் லேண்டோடைய டெவலப்மெண்ட், லேண்ட் ஃபார்ம் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது பாசிட்டிவாக தான் இருக்கும். அந்த வகையில் அது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எரோஷன் வுட் பி இன்சிக்னிஃபிகன்ட். ஆமாம், வெதரிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எரோஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ ஆன்சர் வந்து டி.
which of the following is an impact of river meandering in plains. meanderingனா என்ன, இப்படி பாம்பு போல் வளையுது தான் வந்து என்னது meanderingனு சொல்லுவாங்க. இது பொதுவாக வந்து பிளெயின்ஸில் சமவெளிகளில் தான் இருக்கும், ஒரு பெரிய பரந்த நிலப்பரப்பில் தான் அமையும். ஸோ ஒரு ரிவர்ஸோட மிட் கோர்ஸில் தான் வந்து இந்த மாதிரி meandering நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து போட் எரோஷன் நடக்கும், டெபாசிஷன் நடக்கும். சரியா, இந்த மாதிரி இப்படி ரிவர் போகுது அப்படின்னா இந்த கரையில் வந்து எரோஷன் நடக்கும், அண்ட் அதே போல் இந்த கரையில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எரோட் பண்ணும், அண்டு உள்ள கரையில் உள்ள கரையில் எரோட் பண்ணி வெளியே கரையில் டெபாசிட் பண்ணும். சரியா, அப்போ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது அந்த கோர்ஸ் டைம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த எரோஷன்னால் இது இப்படி சின்னதாகிட்டே இருக்கும், அப்போ டக்குன்னு வந்து என்ன ஆகிடும்னா இது ஜாயிண்ட் ஆகும். அப்போ இப்படி போய் வர வேண்டிய ரிவர் என்ன ஆகிடும் அப்படின்னா இப்படி டக்குன்னு கட் ஆகிடும். அப்போ இந்த மீதிற பிளேஸுக்கு கட் ஆஃப் ஆகிடும். இந்த கட் ஆஃப் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன லேக் மாதிரி ஒரு வாட்டர் பாடி உருவாகும். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போ லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு குதிரையோட குழம்பு சொல்லுவாங்கள்ல, குதிரை கால் குழம்பு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறனால இட் வாஸ் கால்ட் அஸ் ஆக்ஸ்போ லேக். அப்போ அந்த ஒரு ரிவர் வந்து மியாண்டரிங் ஆச்சுன்னா இங்கே என்ன உருவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன உருவாகும் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்ஸ்போ லேக்ஸ். சரியா, வாட்டர் ஃபால்ஸோ ரேபிட்ஸோ எப்போ உருவாகும் அப்படின்னா when there is a disturbance in the course of river. வாட் இஸ் த டிஸ்டர்பன்ஸ்? ஒரு ரிவர் போயிட்டே இருக்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஒரு கல்லோ மண்ணோ மலையோ சின்ன சின்ன குன்றுகளோ சின்னதாக இருக்கிறது ஒரு கோர்ஸில். அப்போ ரிவர் இந்த மாதிரி ஜம்ப் ஆஃப் ஆகி போகுது இல்லையா, இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரேபிட்ஸ்னு சொல்லுவாங்க. பெர்மனெண்ட்டாக ஒரு கிளிஃப் இடையில வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து உருவாகிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால். கிளிஃப்னா என்னது, ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா இதோட அதை முடிஞ்சு போயிடுது. அப்போ ரிவர் இது இப்படி வந்துட்டு இருக்கும்போது இங்கேருந்து ஜம்ப் ஆஃப் பண்ணுறது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ். இப்படி ஜம்ப் ஆஃப் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன உருவாகும்னா ஒரு பெரிய பள்ளம் உருவாகும். சரி, நீங்கள் லாங் ஜம்ப் பண்ணும்போது தெரியும், வேகமாக ஓடி வந்து லாங் ஜம்ப் பண்ணுறீங்க, நீங்கள் குதிக்கிற இடத்துல உங்கள் குதிகால் எங்கே இறங்குதோ அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். புரியுதா? அதே போல் இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே கரெக்டாக லேண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளஞ்ச் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும், ப்ளஞ்ச் பூல் அப்படிம்பாங்க. அப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா இந்த ப்ளஞ்ச் பூல் அப்படிங்கிறது ரிவரோட அசோசியேட் ஆனது, இந்த ரிவரோட எந்த ஃபார்மில் அசோசியேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எந்த ஃபார்மில் அசோசியேட் ஆகிருக்கும்? வாட்டர் ஃபால்ஸோட அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து டி. which physical feature marks the north eastern boundary of peninsular block? நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ அந்த பெனின்சுலர் பிளாக்கை வந்து நம்ம பிரிக்கும் போது இந்த மாதிரி ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ், இன்னொன்று வந்து டெக்கான் பிளாட்டிவ். இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸில் ஒரு சின்ன கேப் இருக்கும், ஆனால் அந்த கேப் விட்டு வெளியில் வர்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்டா ஃபால்ட். என்ன கேட்குறாங்க? நார்த் ஈஸ்டர்ன் பவுண்ட்ரின்னு தான் கேட்குறாங்க. இட் இஸ் த நார்த் ஈஸ்டர்ன் பவுண்ட்ரி. ஸோ ஆன்சர் வந்து பி. which natural feature in the northwest India marks the beginning of the low pressure trough during the summer monsoon? சரி, இது வந்து என்ன சார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a difference of temperature which induces the difference between the pressure. அதாவது ஹை டெம்பரேச்சர் இருந்தால் லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும், லோ டெம்பரேச்சர் இருந்தால் ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இது கடலில் இருக்கும், இது லேண்டில் இருக்கும். ஸோ விண்ட் எப்போவுமே ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தான் மூவ் ஆகும். இப்போ இந்த மாதிரி சம்மர் மந்த்ஸில் ஹை டெம்பரேச்சர் இருக்கிறனால இந்தியாவுடைய நார்தர்ன் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் ஹை டெம்பரேச்சர்ஸ் வந்து பதிவாக இருக்கும். ஏன்னா கடல்லேருந்து ரொம்ப தூரம் இருக்கும் இல்லையா, அப்போ இங்கே தான் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ் இருக்கும். ஹை டெம்பரேச்சர்னால இங்கே என்ன இருக்கும், லோ ப்ரெஷர் இருக்கும். இந்த லோ ப்ரெஷரை தான் ட்ரஃப்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு வேவ் இருக்குது அப்படின்னா இதை வந்து க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இதை வந்து ட்ரஃப்னு சொல்லுவாங்க. ட்ரஃப்னா மீனிங் பள்ளம் அப்படிங்கிறது பொருள். அப்போ லோ ப்ரெஷர் ட்ரஃப்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிற ப்ரெஷர். அதே போல் கடலில் கம்பேரிட்டிவ்லி டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல லோ டெம்பரேச்சர், அதனாலோட விளைவாக ஹை ப்ரெஷர் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே இருக்கும் ஹை ப்ரெஷர் இருக்கும். இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து விண்டு இப்படி நேராக போக முடியாது டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் எர்த். இது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகும், இப்படியே டிஃப்ளெக்ட் ஆகி இந்த பக்கம் திரும்பிகிட்டு இருக்கும். இப்போ இப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இந்த ஹிமாலயாஸ்னால் அது அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகி என்ன ஆகும்னா இந்த பக்கம் திரும்பிடும். அப்போ இப்படி போகிற விண்ட்ஸு நான் அப்படியே திரும்பி இந்த லோ ப்ரெஷரை நோக்கி வரும். சரியா, இதுதான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் நம்ம பேர் வைக்கிறோம். இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூனோட மெக்கானிசம். சரியா, இது உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். கேள்வி என்ன கேட்குறான்னா இந்த லோ ப்ரெஷர் ட்ரஃபி இந்தியாவில் எங்கே உருவாதுன்னு கேட்குறான். நீங்கள் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கவே தேவையில்லை, நீங்கள் ஜாகிரஃபி தெரிஞ்சால் போதும். நார்த் வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டான், டைரக்ஷன் தெரிஞ்சால் போதும். கங்கா பேசின் நார்த்தில் இருக்குது, சாத்புரா ரேஞ்சு சென்ட்ரல் இந்தியாவில் இருக்குது, லைட்டாக நார்த்தில் இருக்குது.
தார் டெசர்ட்டும் நார்த் வெஸ்ட்டில் இருக்குது. ஆனால் கம்ப்ளீட் நார்த் வெஸ்ட் கிடையாது. அது வெஸ்டர்ன் இந்தியா தான் சொல்ல முடியும். குஜராத் அண்ட் ராஜஸ்தான் தான் சொல்ல வெஸ்டர்ன் தான் சொல்ல முடியும். ஆரவல்லி ரேஞ்சஸ் தான் என்ன இருக்குது, இப்படி நார்த் வெஸ்ட்டில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து which are the following factors most influences the uneven distribution of population in India? இந்தியாவில் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அன்ஈவனாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பேசுகிறாங்க. இது நாலுமே கூட அன்ஈவனாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம். பட் அதிகமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர் தான் இருக்க முடியும். சாயில் ஃபெர்டிலிட்டி அண்டு வாட்டர் அவைலபிலிட்டி. இந்த கொய்னா ப்ராஜெக்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆன ட்ரிபியூட்ரி ஆஃப் த ரிவர் கிருஷ்ணா இன் விச் ஸ்டேட்? தமிழ்நாடு கண்டிப்பாக கிடையாது. அண்ட் கர்நாடகாவும் இருக்க வாய்ப்பு இல்லை. மகாராஷ்டிராவோ ஆந்திர பிரதேசானா மகாராஷ்டிரா. which are the following is responsible for causing convectional rainfall? அதாவது கீழ்கண்டதில் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் உருவாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டு அண்ட் வார்ம் ஏர் மாசஸ் மீட்டிங், இதுதான் வந்து என்னங்க டெம்பரேட் சைக்ளோன் உருவாகிறதுக்கு காரணம். இதுக்கு இன்னொரு டெக்னிக்கல் பேர் இருக்குது, என்ன அப்படின்னா ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரான்ஸ் உருவாகி அதுக்கப்புறம் தான் என்ன உருவாகும்னா டெம்பரேட் சைக்ளோன் வந்து உருவாகும். அப்போ ஃப்ரான்ஸ் எப்படி உருவாகுன்னு கேட்பாங்க. கோல்டு அண்ட் வார்ம் ஏர் மாஸ் மீட் பண்ணுறதுனால உருவாகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டென்ஸ் சர்ஃபேஸ் ஹீட்டிங் காசிங் ஏர் டு ரைஸ். சரியா, அதாவது சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறனால இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா எப்படி ஏர் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்டா, இது ஒரு ரீசன். மவுண்டெயின்ஸ் ஃபோர்ஸிங் ஏர் டு ரைஸ், மவுண்டெயின்ஸ் இருக்குது. அண்ட் இதோடைய மூமெண்ட்டை விண்டால் இப்படி தொடச்சிக்கிட்டுலாம் போக முடியாது, நுழைச்சிட்டுலாம் போக முடியாது. இப்போ விண்டு என்ன பண்ணோன்னா இட் ஃபாலோஸ் த கோர்ஸ் ஆஃப் த மவுண்டைன், அப்படியே அந்த கோர்ஸ்னால அப்படி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சைக்ளோனிக் மூமெண்ட்னா சைக்ளோன் வந்து இந்த மாதிரி லோ ப்ரெஷர் இருக்கும், நடுவில் சுற்றி வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும். சரியா, சைக்ளோன்ஸ். அப்போ இது இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கிறனால டியூ டு த கோரலிஸ் ஃபோர்ஸ் இட் ஸ்டார்ட் டு ரொட்டேட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். பொதுவாக ஒரு பொருள் சுற்ற ஆரம்பிச்சிச்சுன்னா பொருள் மேலே எழும்பும். நீங்கள் வந்து மிக்சியை பார்க்கலாம். மிக்சியை ஆன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், பொருள் சுற்றும் போது நீங்கள் போட்ட பொருள்லாம் மேலே வரும். அதை தடுக்கிறது தான் நம்ம மூடி போடுறோம். நான் இதை செக் பண்ணி பார்க்குறேன், மூடி போடாமல் மிக்சியை திறந்து பார்க்காதீங்க, வீட்டில் செருப்படி விழுகும் நமக்கு. நமக்கு புரியும் நமக்கு அது என்ன அப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னு. அதாவது நீங்கள் இந்த இடத்துல சுற்ற ஆரம்பிச்சிச்சுன்னா பொருள் என்ன ஆகும், மேலே எழும்பும். அதே போல் இந்த லோ ப்ரெஷர் சுற்றுறதுனால ஏர் ரைஸ் ஆகும், இந்த இடத்துல மழை பெய்யும். இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் தான். சரியா, கோல்ட் அண்ட் வார்ம் ஏர் மாசஸ் மீட்டிங் கிரியேட்டிங் டெம்பரேட் சைக்ளோன் தேர் எக்ஸிஸ்ட், அந்த இடத்துல மழை பெய்யும். இன்டென்ஸ் சர்ஃபேஸ் ஹீட்டிங்னாலையும் மழை பெய்யும். ஏர் ரைஸ் ஆனாலே மழை பெய்யும், அவ்வளோதான். மவுண்டெயின்ஸ் ஃபோர்சிங் டு ரைஸ், இதுக்கு பேர் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஓரோனா உயரம் அப்படிங்கிறது பொருள். ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் மழை தடுப்பு மழை பொழிவு அப்படிம்பாங்க. அதாவது மவுண்டெயின் தடுக்கிறனால, விண்டை தடுக்கிறனால காசிங் த விண்ட் டு ரைஸ். வென் த விண்ட் ரைசஸ் இட் கண்டென்சஸ் இன்டு ஃபார்ம் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா மழை பெய்ய நிறைய வாய்ப்பு இருக்கும். சரியா, சைக்ளோனிக், இது ரெண்டும் வந்து சைக்ளோனிக் விண்ட்ஸு, சைக்ளோனிக் ரெயின்ஃபால். அண்ட் இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், வெப்பச்சலன மழைப்பொழிவு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இது நீங்கள் எப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, வெப்பசலனம் போல் மழை பெஞ்சால் சொல்லுவாங்க, சூடு போல் வெப்பசலனம் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆட்கள் வந்து அப்போ வெப்பச்சலனத்தினால வருது மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணமே இதுதான். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா விண்டு மேலே ரைஸ் ஆகிடும். இந்த கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் இஸ் மோர் காமன் இன் எந்த ரீஜன் கேட்பாங்க, ஈக்குவட்டோரியல் ரீஜனில் ரொம்ப காமனாக இருக்கும். இன் ஈக்குவட்டோரியல் ரீஜன் திஸ் கன்வென்ஷன் ரெயின்ஃபால் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் 4 o'clock ரெயின்ஃபால். ஈக்குவட்டர் ரீஜனோடைய ட்ரெடிஷ்னல் கேரக்டரிஸ்டிக்ஸே என்ன அப்படின்னா பகல் முழுக்க வெயில் கொளுத்தும், சாயந்தரம் ஆனால் மழை, சரியான மழை பெய்யும். சரியா, ஃபுல்லாக பெய்யாது, பட் பெய்யும் மழை. ரைட்டா, இதுதான் வந்து ஈக்குவட்டோரியல் கிளைமேட். ஈக்குவட்டோரியல் கிளைமேட்டில் தெர் இஸ் நோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கிளைமேட்ஸ். நமக்கு சொல்கிற மாதிரி சீசன்ஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸே இருக்காது. சரி, சீசன் கிளாஸிஃபை பண்ண முடியாது. நம்ம என்ன சொல்கிறோம்ல, சம்மர், வின்டர், சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் வெஸ்ட் மான்சூன். ஜெனரல் கிளாஸிஃபிகேஷன் என்ன, சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் வந்து ஈக்குவட்டோரியலில் கிடையாது. ஈக்குவட்டோரியல் கிளைமேட் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே போல் பிரிட்டிஷ்லேயும் இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்காது. நீங்கள் லண்டனில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் மழை வர டைம் ஏன் மேட்ச் வைக்கிறாங்க, அவங்களுக்கே தெரியாது மழை வரும், எப்போ வராதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ பிரிட்டிஷ் கிளைமேட் இஸ் ஆல்சோ கால்டு ஈக்குவபிள் கிளைமேட். எப்போ மழை வரும், எப்போ மழை வராது சொல்ல முடியாது. ஆனால் அதில் தான் இங்கிலீஷில் ஒரு ரைம்ஸ் வந்து பிரபலமாச்சு. ரெயின் கோவே கம் அகெயின் another day. நம்ம இந்த பாட்டை பாட முடியுமா? நமக்கு மழை முக்கியம். ரெயின்ஃபால் இஸ் த லைஃப் லைன் ஃபார் இந்தியாவுடைய பீப்புளுக்கு ரெயின்ஃபால் வந்து ரொம்ப லைஃப் லைன். பட் பிரிட்டிஷோட கிளைமேட்டுக்கு மழை நசன்னு பெய்யும், எப்போ வேணாலும் பெய்யும். அவங்களுடைய கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப அக்ரிகல்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க.
சரியா? அப்போ அதனால் அவங்க அந்த காலத்தில் இப்போ மாடர்னைஸ் பண்ணி நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, பட் அந்த காலத்தில் அந்தளவுக்கு பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அவங்க அதனால தான் அவன் ட்ரேடில் ஈடுபட்டான். அவனுக்கு ரிசோர்ஸே கிடையாது. அதனால தான் அவன் அதாவது அவனுக்கு ட்ரேடு பண்ணணுங்கிறது நெசசிட்டி. அதனால தான் அவன் வேர்ல்டோட டாப் கேபிட்டலிஸ்ட்டாக மாறினான், பிரிட்டன். சரியா? அப்போ இந்த ஈக்குவல் கிளைமேட்டில் அவங்களுக்கு மழை தேவையில்லை, அதனால் அவங்க விளையாட முடியாமல் தவிக்கிற மாதிரி ஒரு கற்பனை சித்தரிப்பில் ஒரு பாட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்க கதை. சரி, ரைட். நான் இது டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். September 2024, the Atacama Desert, where construction of the extremely large telescope is underway, is located in which country? Straightly from the newspapers. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலி. ஸோ சிலியில் தான் பெரும்பாலான அட்டகமா டெசர்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. பெரு அண்ட் சிலி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அட்டகமா டெசர்ட். அட்டகமா டெசர்ட் இஸ் த ட்ரையஸ்ட் டெசர்ட் இன் த வேர்ல்டு. அதாவது நீங்கள் தேடி போனீங்கன்னா தெரியாதனமா அந்த பக்கம் போயிடக்கூடாது. சவுத் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா தண்ணியும் ஆவியாகிடும். அண்ட் வெனெவர் யூ ஆர் சம் பர்சன் ஃப்ரம் சவுத் இந்தியா, நமக்கு வந்து வெயிலெலாம் பழக்கம் இருக்கும். ஆனால் நம்ம ஆல்ரெடி நமக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் உடம்புல ஓரளவு நல்லா தான் இருக்கும். சரியா? அதனால் அதிகமாகவே தேவைப்படும் நமக்கு. நீங்கள் அங்கெல்லாம் போனீங்கன்னா அவ்வளோதான். எப்படி நீங்கள் மலை உயரத்தில் ஏறும்போது நம்ம வந்து லோ ப்ரெஷர்னால மூக்கில் ரத்தம் வருமோ, அதே மாதிரி அங்கெல்லாம் போனீங்கன்னா மயக்கப்பட்டமே விழுந்துடும். ரொம்ப நேரம் இருக்க முடியாது அங்கே அட்டகமா டெசர்ட்லலாம். ஸோ இட் இஸ் த மோஸ்ட் ட்ரையஸ்ட் டெசர்ட் அண்ட் த ட்ரையஸ்ட் சிட்டியும் இங்கே தாங்க இருக்குது. வேர்ல்டோட ட்ரையஸ்ட் சிட்டி இங்கே தான் இருக்குது, அரிக்கா. இந்த மாதிரிலாம் சொல்கிறானே, இதெல்லாம் தேவையா இல்லைன்னா யோசிக்காதீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸு, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். நான் என்னுடைய பர்சனலான ஒரு உதாரணத்தில் சொல்கிறேன். நம்ம வெறும் புக்ஸை படித்து மட்டும் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. நான் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண இடத்துல நிறைய இடத்துல இந்த மாதிரி நான் கேட்ட விஷயங்கள் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ரீசெண்டாக எழுதின எக்ஸாமில் கூட நானும் என் ஃப்ரெண்டும் சம்மந்தமே இல்லாமல் தமிழை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் வந்து ஜிஎஸ்சில் ஒரு கொஸ்டினில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதனால் நீங்கள் தேடி போய் பேசுங்கன்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் ஜட்ஜ். சரியா? இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காதீங்க. தேவையா இல்லையெல்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காதீங்க. இட் இஸ் நெசசரி. சரியா? உங்களுக்கு தேவையில்லாத நான் எதையுமே சொல்ல மாட்டேன். ஓகே? ஒன்று உங்களுக்கு புரியறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்லைனா உங்களுக்கு இந்த பாயிண்ட் எங்கேயாவது யூஸ் ஆகும். ஏதாவது ஒரு இடத்துல கேட்க தான் போகிறாங்க, ட்ரையஸ்ட் சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அட்டகமா டெசர்ட்டில் இருக்குன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் டெசர்ட் இஸ் விசிபிள் இன் த சதர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு வெப். நான் இப்போ சொல்லி முடிக்கிறேன். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் வருதுங்க. நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்தை வச்சு போடுறது. கோபி டெசர்ட் இஸ் இன் சைனா, ஸோ இட் இஸ் இன் நார்தன் ஹெமிஸ்பியர். தார் டெசர்ட் இஸ் இன் இந்தியா, இட்ஸ் ஆல்சோ இன் நார்தன் ஹெமிஸ்பியர். சொனாரான் டெசர்ட் இஸ் இன் மெக்சிகோங்க. இது தெரிஞ்சிருந்தால் தான் போட முடியும். ஓகே, சொனாரான் டெசர்ட் இஸ் இன் மெக்சிகோ. ஸோ பிசிடி கிடையாது. கலஹாரி டெசர்ட் இன் சவுத் ஆஃப் ஆஃப்ரிக்காங்க. சரியா? நமீபியா, போட்ஸ்வானா அப்படின்ற ஒரு பிளேஸ் ரெண்டையும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் கலஹாரி டெசர்ட். ஸோ ஆன்சர் வந்து பி. Which are the following ranges separates the Kashmir Valley from the rest of the Himalayan region? ஸோ இது இந்தியா மேப்போட ஜம்மு காஷ்மீர் ரீஜன் அப்படின்னு பார்த்தோன்னா காராகோரம் இங்கே இருக்கும். இது வந்து லடாக், வந்து ஜாஸ்கர், இது வந்து பீர் பாஞ்சல். ஆக்சுவலாக கிரேட் ஹிமாலயஸ் வந்து இங்கே ஆரம்பிச்சிடும். பட் வந்து இதோட ஃபுல் எக்ஸ்டென்ஷன் இங்கே தான் போகும். சிவாலிக்ஸ் இதெல்லாம் அங்கே தான் போகும். ஸோ இப்போ என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க? இது வந்து காராகோரம், இது வந்து லடாக்கு, ஜாஸ்கர், பீர் பாஞ்சல். அதாவது காஷ்மீர் வேலி தான் இங்கே தான் இருக்குது காஷ்மீர் வேலி. ஸோ காஷ்மீர் வேலியை ஹிமாலயாஸில் இருந்து பிரிக்கக்கூடிய ரேஞ்சஸ் இது என்னங்க? பீர் பாஞ்சல். வாட் இஸ் த லோ ப்ரெஷர் பெல்ட் நியர் த எக்வேட்டர் காமன்லி நோன் அஸ்? ப்ரெஷர் பெல்ட் ஸ்டாப். இது வந்து ஈக்குவேட்டர் ரீஜன், இது சப் ட்ராபிக்கல் ரீஜன், இது சப் போலார் ரீஜன், இது வந்து போலார் ரீஜன். ஸோ இதே மாதிரி தான். இது சப் ட்ராபிக்கல், இது சப் போலார், இது போலார். இப்போது பிகின் வித் லோ ப்ரெஷர் ஆல்டர்னேட்டாக இருக்கும். இது லோ ப்ரெஷர்னால் இது ஹை ப்ரெஷர், இது லோ ப்ரெஷர், இது ஹை ப்ரெஷர். சரியா? இப்போ இது எந்த ரீஜனில் இருக்குது? ஈக்குவேட்டர் ரீஜனில் இருக்கனால இது ஈக்குவேட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட். இது சப் ட்ராபிக்கல் இருக்கனால சப் ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். இது சப் போலார் ரீஜனில் இருக்கனால சப் போலார் லோ ப்ரெஷர் பெல்ட். இது போலாரில் இருக்கனால இட் இஸ் போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட். இதே மாதிரி தான் சவுத்துலேயும் வரும். யூ நேம் இட். இப்போ இதில் விண்டு நம்ம வந்து உருவாக்க போகிறோம். சரியா? இப்போ விண்டு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தான் வரும். இப்போ விண்டு இப்படி தான் போகும். ரைட்டா? டியூ டு கோரலிஸ் ஃபோர்ஸஸ் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் இன் த நார்தன் ஹெமிஸ்பியர். ரைட்டா? அண்ட் டு இட்ஸ் ரைட். சரியா? நார்தன் ஹெமிஸ்பியரில் ரைட்டில் டிஃப்ளெக்ட் ஆகும்,
சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட்டில் டிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் the deflection of winds due to a force is called as Coriolis effect, Coriolis force. and அந்த Coriolis force உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the rotation of the earth. வந்துச்சா? இப்போ இந்த ஒவ்வொரு விண்டுக்கும் ஒரு பேர் வைக்க போகிறோம். இது இந்த இடத்துல இருக்கா, இது ஈஸ்டிலிருந்து வெஸ்ட்டை நோக்கி வீசுகிறது காற்று. பாருங்கள், இதுதான் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. எந்த டைரெக்ஷன்லேருந்து வருதோ அங்கேருந்து தான் பேர் வைப்பாங்க. ஈஸ்ட்லேருந்து வச்சா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஈஸ்டர்லிஸ்னு பேர் வைப்போம். அப்போ இது சப்ட்ராபிக்கல் ஈஸ்டர்லிஸ். இல்லையே நான் வேறு மாதிரிலாம் படித்தேன் அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்க, அதுக்கு வேறு பேர் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இது வந்து எந்த பக்கம் இருக்குது, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு. எந்த டைரெக்ஷன்லேருந்து வருது, வெஸ்ட்டு. அப்போ இது வெஸ்டர்லிஸ். ஒரே ஒரு வெஸ்டர்லிஸ் தான் இருக்குது, அதனால் நம்ம இதை வெஸ்டர்லிஸ்னு வச்சுக்கலாம். அண்ட் அதே போல் மறுபடியும் இது கீழே வருது, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. இப்போ ஈஸ்ட்லேருந்து வருது, இது போலார் ஈஸ்டர்லிஸ். இதுதாங்க 3 விண்டு. இந்த 3 விண்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானட்டரி விண்ட்ஸ்னு சொல்லுவோம், விச் வாஸ் ஆல்சோ நோன் அஸ் பிரைமரி விண்ட் சிஸ்டம். ரைட்டா? இப்போது இந்த சப்ட்ராபிக்கல் ஈஸ்டர்லிஸை தான் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா ட்ரேட் விண்ட்ஸ்னு சொல்லியிருப்பீங்க. அதே போல் இந்த சப்ட்ராபிக்கல் ரீஜனை தான் ஹார்ஸ் லேட்டிடியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் விண்டு இந்த பாருங்கள், இந்த பக்கம் ரைட்டில் டிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் வேறு பக்கம் டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல வரும்போது அவங்க இப்படி தள்ளப்பட்டுட்டு இருப்பாங்க, இந்த இடத்துல திரும்பும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி தள்ளப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அந்த காலத்தில் கடலில் தானே ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி ட்ரேட் பண்ணும்போது இந்த இடத்துல தான் என்ன ஆகும்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஸோ அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கடலில் நிறைய வெயிட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கப்பல்லேருந்து அன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா முதல்ல குதிரைகளை தான் போட ஆரம்பிப்பாங்க. சரியா? அப்போ நிறைய குதிரைகள் வந்து இந்த இடத்துல போட்டனால தான் தீஸ் லேட்டிடியூட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஹார்ஸ் லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேட்டரில் நல்லா பாருங்கள், இங்கேருந்து ஒரு விண்டு வருது, இங்கேருந்து ஒரு விண்டு வருது. இந்த 2 விண்டும் இந்த ஈக்குவேட்டர் ரீஜனில் என்ன ஆகும்னா கன்வெர்ஜ் ஆகிடும். இந்த இடத்துல தான் லோ ப்ரெஷர் இருக்குது. கன்வெர்ஜ் ஆனாலே விண்டு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ரைஸ் ஆகிடும். கன்வெர்ஜ் ஆகி ரைஸ் ஆகிறனால இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா காற்றே இல்லாமல் மிக அமைதியாக காணப்படும். ஸோ இந்த ஈக்குவேட்டல் ரீஜன் வந்து ரொம்ப கம்முன்னு இருக்கிறனால ஸோ டியூரிங் ஆப்சன்ஸ் ஆஃப் கோரியலிஸ் ஃபோர்ஸ் வந்து ஆப்சண்ட் இன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டரில் வந்து ஆப்சண்ட்டு, போலார் ரீஜனில் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். சரியா? கோரியலிஸ் ஃபோர்ஸ் அல்லது கோரியலிஸ் எஃபெக்ட் விச் வாஸ் 0 இன் ஈக்குவேட்டர், விச் வாஸ் ஹை இன் போல். 0 ஈக்குவேட்டர் 0 தானே, 0 டிகிரி தானே ஈக்குவேட்டர். அப்போ கோரியலிஸ் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவேட்டரில் 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ 0 இன் ஈக்குவேட்டர் விச் வாஸ் வெரி ஹை இன் போலார் ரீஜன். ஸோ இது ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து சைக்ளோன்ஸ்லாம் உருவாகுது. காற்றோடைய மூமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக, காற்றோட மூமெண்ட்ஸ் வந்து வெளியே தெரியவே தெரியாது, அது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அமைதியாக இருக்கனால தீஸ் ரீஜன் இஸ் கால்ட் அஸ் டோல்ட்ரம்ஸ். என்ன பேர் சொல்கிறாங்க? டோல்ட்ரம்ஸ்னு சொல்கிறாங்க. Which of the following states recorded the second highest population density in 2011 as per the census of India? என்னங்க வரும்? வெஸ்ட் பெங்கால்ங்க. Mount Blanc is the highest peak of which mountain range? Alpsங்க. In which Indian state is Rushikonda beach which received the blue flag beach certification in 2023 located? இது வந்து ஆந்திர பிரதேஷ். இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பீச் இருக்குது, அந்த பீச் வாஸ் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ரொம்ப க்ளீன்லினஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணால் அப்படின்னா அது வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. இது முதல்ல வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து பீச்சஸ்க்கு வந்து இந்தியாவில் இருந்துச்சு, கிட்டத்தட்ட இல்லாமலே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இதுக்கு நிறைய முயற்சி எடுத்தாங்க. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு ப்ளூ ஃப்ளாக் பீச் சர்டிஃபிகேஷன் 2018 வாங்கினாங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் இருக்கக்கூடிய சந்திரபாகா அப்படின்ற ஒரு பீச். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் ஒன்லி ஃபஸ்ட் இன் இந்தியா, இட் இஸ் த ஃபஸ்ட் இன் ஏஷியா. ஏஷியாவிலே ஃபஸ்ட்டு ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் வாங்கக்கூடிய பீச் வந்து இந்தியாவில் ஒடிஷாவில் லொக்கேட் ஆகிருக்கிற இந்த சந்திரபாகா அப்படிங்கிற பீச் தான். சரியா? ஆஸ் ஆஃப் 12 இருக்குது ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் ஒடிஷா ஒரு 2-3 வாங்கியிருக்கிறாங்க. சரியா? இது வந்து ஆந்திர பிரதேஷில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் when you read something ப்ளூ ஃப்ளாக் பீச் சர்டிஃபிகேஷன் ஏதாவது நியூஸ் பேப்பரில் வாசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். Which of the following natural regions is known for evergreen dense forest and high biodiversity? evergreen dense forest டென்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. காடு அதிகமாக எங்கே இருக்கும்? ரெயின்ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எவர்க்ரீன் அப்போ அதுக்கு இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும்.
250 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சால் தான் இந்த ரெயின்ஃபால்ஸ் அப்போ தான் வந்து என்ன கிடைக்கும், எவர் கிரீன் டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். அட்லீஸ்ட் 200 சென்டிமீட்டருக்கு மேலேயாச்சும் இருக்கணும். கொடுத்துருக்க ரீஜனை பாருங்கள், துந்த்ரா ரீஜன். துந்த்ரானா எங்கே இருக்குங்க, மழை பொழிவு மிக கம்மியாக இருக்கக்கூடிய ரீஜன். போலார் ரீஜனில், போலார் ரீஜன்ஸில் க்ளவுட்ஸே இருக்காது. அப்போ எப்படி வந்து நம்ம வந்து மழை எதிர்பார்க்க முடியும்? ஸோ அப்போ பி கிடையாது. ஸ்டெப்பி ரீஜன் இஸ் ஃபேமஸ் ஃபார் கிராஸ்லேண்ட்ஸ். ஸ்டெப்பி இஸ் அ கிராஸ்லேண்ட், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மழை அதிகமாக பெஞ்சால் கிராஸ்லேண்ட் வருமா, இல்லை மழை இல்லாமல் இருந்தால் கிராஸ்லேண்ட் வருமா? மழை இல்லாமல் இருந்தால் தானே கிராஸ்லேண்ட்ஸ் வரும். ஸோ அப்போ ஸ்டெப்பி ரீஜனும் கிடையாது. மெடிட்டேரியன் ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குண்டக்க மண்டக்க ரீஜன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக மற்ற நேரங்களில் மழை பெய்கிற மாதிரி ஆனால் நேரங்களில் இங்கே மழை பெய்யாது. எப்போ மழை பெய்யாத நேரமோ அந்த டைமில் பெய்யும். உதாரணத்துக்கு எல்லா ஊர்லேயுமே சம்மரில் தான் ரெயின்ஃபால் இருக்கும், வின்டர் வந்து ட்ரையாக தான் இருக்கும். சில இடங்களில் மட்டும்தான் இது அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். சம்மரில் ட்ரையாகவும் வின்டரில் ரெயின்ஃபாலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்மர் ட்ரை வின்டர் ரெயின்ஃபால் உள்ள ரீஜன்ஸை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மெடிட்டேரியன் கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கிளைமேட் இஸ் மோர் காமன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிட்டேரியன் ரீஜன். மெடிட்டேரியன் சி இருக்கு இல்லையா, அதாவது நம்ம யூரோப்புடைய சதர்ன் பார்ட் அண்ட் ஆஃப்ரிக்காவுடைய நார்த்தன் பார்ட், இது ரெண்டும் இருக்கக்கூடிய இடம் தான் மெடிட்டேரியன் சி. ஸோ இந்த கோஸ்ட்டு தான் வந்து என்னென்னா மெடிட்டேரியன் ரீஜன். ஸோ இந்த இடத்துல தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சம்மரில் ட்ரையும் வின்டரில் ரெயின்ஃபாலும் காணப்படும். சரியா? இந்த இடத்துல ஒரு மவுண்டைன் இருக்கும். அந்த மவுண்டைன் பேர் வந்து அட்லஸ் மவுண்டைன், ஆஃப்ரிக்காவில் இருக்கும் அட்லஸ் மவுண்டைன்ஸ். அண்ட் அதே போல் மெடிட்டேரியன் சி வந்து இருக்குது. இந்த இடத்துல மெடிட்டேரியன் சி இருக்குது, இந்த இடத்துல அட்லாண்டிக் ஓசன் இருக்குது. இது ரெண்டையும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஒன்று இருக்கும் இந்த இடத்துல. அதுக்கு பேர் வந்து ஜிப்ரால்டர் ஸ்ட்ரெயிட். பேர் என்ன? ஜிப்ரால்டர் ஸ்ட்ரெயிட். இந்த மெடிட்டேரியன் கிளைமேட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஆர்ச்சிட்ஸ். வாட் இஸ் ஆர்ச்சிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி, அதாவது ஒயின் தயாரிக்க, பீர் தயாரிக்க பயன்படக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃப்ரூட்ஸ் சிட்ரஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ்லாம் ஆர்ச்சிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ச்சிட் வகை பழத்தோட்டங்களுக்கு வந்து பயன்படக்கூடிய கிளைமேட் வந்து இந்த இடம். அண்ட் ரொம்ப ப்ராபபிளாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வின்டரில் ரெயின்ஃபால் இஸ் ஃபேவரபுள் ஃபார் வீட் ப்ரொடக்ஷன். தட்ஸ் வை வின்டரில் ரெயின்ஃபால் பெறக்கூடிய பகுதியான இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதியான பஞ்சாப் ஹரியானா ரீஜன் இந்தியாவில் வீட் ப்ரொடக்ஷனில் லீடிங்கில் இருக்கிறாங்க. சரியா? அண்ட் அதே போல் இந்த இடத்துல இஸ் நோட் ஃபார் வீட் ப்ரொடக்ஷன் அண்ட் நோன் ஃபார் ஒயின் ப்ரொடக்ஷன் அண்ட் நோன் ஃபார் பீர் அண்ட் அதர் ஆல்கஹாலிக் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் இந்த இடத்துல பேர் இருக்கும். செர்டைன் பிராண்ட்ஸுக்கு இந்த ஊரில் உள்ள அந்த கிராமங்கள் பேரே வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த மொத்த கிராமத்தோட வேலையே என்னென்னா, இந்த மாதிரி ஆர்ச்சிட்ஸ் பயிரிட்டு ஆர்ச்சிட்ஸ்லேருந்து ஒயின் பீர் இந்த மாதிரியான பொருட்களை தயாரிக்கிறது தான் அந்த மொத்த கிராமத்துக்கே வேலையாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உருவாக்குவாங்க. நீங்கள் பீர் அப்படின்னா நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கப்படாது. பீர் இன்க்ளூட்ஸ் ஒயின் அண்ட் பீர் இன்க்ளூட்ஸ் நான் ஆல்கஹாலிக் டூ. சரியா? ரைட். அப்போ மெடிட்டேரியன் ரீஜனும் கிடையாது. இது மூலமாக நான் உங்களுக்கு சில கிளைமேட்டிக் பிஹேவியர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதிலேருந்து நாளைக்கு ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ டென்ஸ் ஃபாரஸ்ட் அதிகமாக ரீகோட்டல் ரீஜன் நான் என்ன சொன்னேன், மழை அதிகமாக பெய்யும்னு சொன்னேன்னா 4 மணி ஆனால் கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் டெய்லி மழை பெய்யக்கூடிய பகுதி. அப்போ டெய்லி மழை பெய்ஞ்சா எப்படி இருக்கும்? அதிகமாக மழை பெய்யுற பகுதி. அப்போ அதிகமாக ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ரெயின்ஃபால், ஹெவி ரெயின்ஃபால் இஸ் எக்ஸ்க்யூசிவ் பிளேஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் தோஸ் ஃபாரஸ்ட் விச் ஆர் வெரி டென்ஸ் அண்ட் எவர்கிரீன் இன் நேச்சர். ஸோ அதுதான் கொஸ்டின். எவர்கிரீன் டென்ஸ் ஃபாரஸ்ட் காணப்படக்கூடிய பகுதி எது? ஈக்குவட்டோரியல் ரீஜன். அண்ட் when that is evergreen rainforest and எவர்கிரீனாக இருக்கக்கூடிய ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டில் டைவர்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சரியா? நீங்கள் ஒரு டைப் ஆஃப் ஸ்பீஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அதே டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 100-150 டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து இடையில இருந்துருக்கும். அவ்வளோ டைவர்சிட்டி இருக்கும். தேட்ஸ் வை எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவ்வளோ டைவர்சிட்டி அழிஞ்சு போச்சுன்னா அதை சார்ந்து இருக்கிற உயிரினங்கள் எவ்வளோ டைவர்ஸாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ரைட்டா? Which drainage pattern resembles the branches of a tree and is common in rivers of the northern plains? Okay, ஒரு 4 இம்பார்ட்டன்ட் டைப் சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஒரு டீயோட பிரான்ச் எப்படி போகுதோ அதே மாதிரி வந்து போகும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பேட்டர்ன். ரிவர்ஸே ஷார்ப்பாக கட்டும், அப்படி கட்டும். அண்ட் இதில் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய ரிவர்ஸும் அப்படி வந்து கட்டும், இப்படி இருக்கும். இது ரெக்டாங்குலர். அப்புறம் இன்னொன்று இருக்குது, அதை வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும்னா, இந்த ரீஜன்ஸில் வந்து ஹார்ட் அண்டு சாஃப்ட் ராக்ஸ் மாற்றி இருக்கும், மிக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் இது ஹார்டால் போக முடியாது, அது மேலே மட்டும் போகும். அண்ட் சாஃப்ட் ராக்ஸை அதை கட் பண்ணி உள்ளே போகும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து உருவாகும், இந்த மாதிரி போகும். பட் இதுக்கும் முக்கியமான வித்தியாசமே இது, அந்த ஷார்ப் ரெக்டாங்குலர் எட்ஜஸ் இருக்கும். இது அந்த மாதிரி இருக்காது.
அண்ட் சாஃப்ட் ராக்ஸை ஈஸியாக பெனட்ரேட் பண்ணி போகும். ஹார்ட் ராக்ஸில் அந்தளவுக்கு பெட் ராக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாது. அண்டு 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பேட்டர்ன் ரேடியல் பேட்டர்ன் அப்படிம்பாங்க. இது ஏதாவது நடுவில் ஒரு முக்கியமான சோர்ஸ் இருக்கும், சே ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டன், அண்ட் அதிலேருந்து வெளியே போகும், ரிவர்ஸ் எல்லாம் உருவாகி வெளியே போகும். சரியா? இப்போ இது 4க்கும் பேர் வைக்க போகிறோம். இந்த மாதிரி பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீ வந்துச்சு அப்படின்னா அது டென்ட்ரிட்டிக் பேட்டர்ன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஷார்ப்பாக கட் ஆகிறது ரெக்டாங்குலர் பேட்டர்ன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஹார்ட் ராக் சாஃப்ட் ராக் மிக்ஸில் வந்துச்சு அப்படின்னா அது பேர் ட்ரெல்லிஸ் பேட்டர்ன். அண்ட் இந்த மாதிரி இது வர்றது வந்து ரேடியல் பேட்டர்ன். இது வந்து ரேடியலி அவுட்வேர்டு. சரியா? அதாவது ஒரு நடுவில் ஒரு மவுண்டன் இருக்குது, அந்த மவுண்டன்லேருந்து வெவ்வேறு டைரெக்ஷன்லேருந்து ஒரு ரிவர் போகுது, ரேடியலி அவுட்வேர்டு. இதே ஒரு ஏதாவது ஒரு புதிய லேக் இருக்குது. ஸோ அந்த லேக்கில் எல்லா ரிவரும் வந்து கான்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, ஒரு 4-5 ரிவர் வந்து கான்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, சுற்றி ஆகுதுன்னா அது ரேடியலி இன்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அவுட்வேர்ட்னா வெளியே போகிறது, இன்வேர்டுனா உள்ளே வருது, அவ்வளோ நமக்கு தெரியும். சரி, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ட்ரிட்டிக். செலக்ட் த ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரி ஆஃப் த இண்டஸ் ரிவர் சிஸ்டம். ஒரு ரிவர் இப்படி போகுது அப்படின்னா எந்த டைரக்ஷன்னு பாருங்கள், இந்த டைரக்ஷனுக்கு ரைட்டில் எது அப்படின்றது தான் முக்கியம். சரியா? இப்போது இண்டஸ் ரிவர்னு பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் போகும், அதாவது இப்படி போகும். ரைட்டா? இது வந்து எங்கே நம்மளுடைய கைலாஷ் ரேஞ்சஸில், நேபாளில், திபெத்தில், இங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே நுழைந்து விடும், இப்படி போகும். அப்போ இதோட ரைட் பேங்க் மூமெண்ட் இந்த பக்கம் இருக்குது, இதோட ரைட் பேங்க்னால் இந்த பக்கம் வர்றது. இந்த ஜீலம், செனாப், ராவி எல்லாமே அதோட லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸுங்க. ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் எல்லாமே லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி. ஏன்னா இதெல்லாம் லெஃப்ட் சைடு இருக்குது, இதெல்லாம் ரைட் சைடு இருக்குது. அப்போ ஜீலம் வராது, ராவி வராது, செனாப் வராது. ஆன்சர் வந்து கபுல். Which islands of India are strategically important due to their location near the Malacca Strait? Malacca Strait is in Malaysia. மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைட்டு தான் மலாக்கா ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. ஏன் இம்பார்ட்டன்ட்னா ஈஸ்டர்ன் ஏசியாவுக்கு ஆயில் இம்போர்ட் 80% ஆஃப் ஆயில் இம்போர்ட் வந்து மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக தான் போகுது. அண்டு சீனாவோடைய ஆயில் இம்போர்ட்ஸும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப குறுகலான பகுதி. ஸ்ட்ரைட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வாட்டர் பாடிஸ் இணையக்கூடிய பகுதி, அல்லது 2 லேண்ட் பார்ட்ஸ் வந்து பிரியக்கூடிய பகுதி. சரியா? 2 லேண்ட் பார்ட்டை வந்து ஒரு வாட்டர் பாடி பிரிக்கும். ஒரு சின்ன வாட்டர் பாடி பிரிச்சிச்சுனாலோ இல்லை 2 பெரிய வாட்டர் பாடியோ ஒரு சின்ன வாட்டர் பாடியை இணைச்சதுனாலோ அது ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்தியாவில் நிறையா ஸ்ட்ரைட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக சில ஸ்ட்ரைட்னால் பாக் ஸ்ட்ரைட் சொல்லலாம். இது வந்து இந்தியாவுடைய முக்கியமான ஸ்ட்ரைட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மலக்கா ஸ்ட்ரைட்டு பக்கத்தில் இருக்கிற ஐலாண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். லக்ஷப் இஸ் இன் வெஸ்டர்ன், கல்ஃப் ஆஃப் கட்சும் வெஸ்ட்டு தான், குஜராத்துக்கு போயிடும். ஸோ அப்போ இது 2மே கிடையாது. அந்தமான் நிக்கோபர் ரொம்ப பெருசு அண்ட் ரொம்ப க்ளோஸ் விசினிட்டி டு மலேசியா, மலாக்கன் ஸ்ட்ரைட்டு. ராமேஸ்வரம் ஐலாண்ட்ஸ் ரொம்ப குட்டி அண்ட் அது அவ்வளோ பக்கத்துலலாம் இல்லை, பாக் ஸ்ட்ரைட்டு பக்கத்தில் தான் அது இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து சி. துர்காப்பூர் ஸ்டீல் பிளான்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் விச் ரிவர் அப்படின்னா தாமோதரன். Which types of climate and vegetation characterize the தைகா நேச்சுரல் ரீஜியன்? டைகா ரீஜனும் வந்து போலார் ரீஜனில் இருக்கக்கூடிய பகுதி தான். டெம்பரேட் ரீஜனில் இருக்கக்கூடிய பகுதியில் டைகான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது துந்துரான்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பைண்டாக துந்துரா அண்ட் டைகா கிளைமேட்ஸ் ஒன்றும் சில இடங்களில் பேசுவாங்க. ஸோ இந்த இடத்துல ரொம்ப குளிரான பிரதேசம் அண்ட் இந்த இடத்துல குளிரான பிரதேசமாக இருக்கிறனால மர வளர்ச்சிகள் அதிகமாக இருக்காது. அண்ட் பீயிங் ரொம்ப குளிரான பிளேஸாக இருக்கிறனால த ட்ரீஸ் டெண்ட் டு ஷெட் த ஸ்னோஃபால் ஃப்ரம் their leaves. ஸோ டொமேட்டோஸ்லாம் அடைச்சிக்கிறோம். ஸோ அதனால் அந்த ட்ரீஸ்லாம் எப்படி இருக்கும், அப்படி கோனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரீஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கோனிஃபெரஸ் ட்ரீஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, நீங்கள் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் டென்ஸ் டாபிக்கல் வெஜிடேஷன் ஈக்குவட்டல் ரீஜனில் தான் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ரெயின்ஃபால் வேணும். இது 2மே இல்லாத போது ஃப்ளட் ப்ரோன் ஸ்வாம்ப் ஏரியாஸில் உருவக்கூடியது ஸ்வாம்ப் அண்ட் லிட்டோரல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டோரல் ஃபாரஸ்ட்ஸ் அண்ட் கோல்டு கிளைமேட் வித் கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட் தான் இதுக்கான ஆன்சர். அரிட் டெசர்ட் வித் கேக்டஸ் வந்து டெசர்ட் ரீஜன். ஆன்சர் சி. த அசீரா விஜய்பூர் ஜெகதீஷ்பூர் பைப்லைன் இஸ் மெயின்லி யூஸ் டு டிரான்ஸ்போர்ட் நேச்சுரல் கேஸ். லேண்ட்ஸ்லைட்ஸ் டியூ டு மைனிங் அண்ட் லேண்ட் சப்சிடன்ஸ் ஆர் காமன்லி சீன். லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்குது, நிலம் உள்ள அமுக்கிறனாலையும் நிறைய மைனிங் நடக்கிறனாலையும் வரக்கூடியது. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் அதிகமாக மைனிங் நடக்கக்கூடிய பிளேஸ் எதுங்க, ஜார்க்கண்ட் அண்ட் சண்டிகர். ஆன்சர். வாட் இஸ் த ஜென்ரல் ஸ்லோப் ஆஃப் டெக்கான் பிளாட்டிவ்? ஈஸியாக போடலாம், வெஸ்ட் டு ஈஸ்ட். நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் ஈஸ்ட்டில் கொஞ்சம் வந்து சர்க்கிளாகவும் இருக்கும். அதாவது இப்படி பார்க்கலாம், இப்படி இருக்கும். அதோட டிரான்ஸ்வர் செக்ஷன் வந்து இந்த மாதிரி ஸ்லோப்பியாக இருக்கும்.
அதே போல் ஒட்டுமொத்த இந்தியாவும் கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி நார்த் ஈஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஜம்ப் ஆஃப் பண்ணியிருக்கும். அதாவது கொஞ்சம் அப்படியே போய் க்ரஷ் பண்ண மாதிரி போய் சேர்ந்துருக்கும். சரியா? டியூ டு த மூவ்மெண்ட் ஃப்ரம் த கோண்ட்வானா லேண்ட். அதாவது நம்மளுடைய சதர்ன் போல் இருக்குல்ல, ஒரிஜினலி சதர்ன் இந்தியா, அதாவது பெனின்சுலர் இந்தியா வாஸ் லொக்கேட்டட் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர். நமக்கு வந்து ஒரு கூட்டாளிகள் இருந்தாங்க, ஒரு 4 பேர் இருந்தாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, அப்புறம் ஆஃப்ரிக்கா, அப்புறம் நம்ம, அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா, அப்புறம் நம்ம கூட பிறந்த யார் அண்டார்டிகா. இவங்க 5 பேரும் நான் எங்கே இருந்தோம்னா அண்டார்டிகா ஒட்டி சுற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் பூமியோட மாற்றத்தினால, பூமியோட மூமெண்ட்னால இந்த காண்டினென்ட்ஸ் மறுபடியும் என்ன ஆரம்பிக்குதுன்னா மூவ் பண்ண ஆரம்பிக்குது. இதில் ரொம்ப வேகமாக திருன்னு வந்ததே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அவன் கால் வலித்து அங்கேயே உட்காந்தவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. அதனால் அவன் அண்டார்டிகா பக்கத்துலேயே உட்காந்துட்டான். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கும் அண்டார்டிகாவுக்கும் இடையில ஒரு சி இருக்கும். அந்த சி பேர் என்னென்னு கேட்பாங்க, ராஸ் சி அது பேர். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து போதும் நம்ம கரெக்டான பிளேஸில் செட்டில் ஆகிட்டோன்னு இருக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா. அதனால தான் அவன் நார்தன் ஹெமிஸ்பியர்லையும் இருப்பான், சதர்ன் ஹெமிஸ்பியர்லையும் இருப்பான். ஸோ 3 லைனும் பாஸ் ஆகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காண்டினென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் பாஸ் ஆகும். அதாவது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ஈக்வேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் 3 லைனுமே பாஸ் ஆகக்கூடிய காண்டினென்ட் வந்து ஆஃப்ரிக்கா. அண்ட் சவுத் அமெரிக்கா பார்த்திங்க அப்படின்னா ஈக்வேட்டருக்கு கீழே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி உட்காந்துரும். ஸோ இப்போ ஈக்வேட்டர் போகும் அண்ட் அதுக்கப்புறம் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் போகும். ஸோ இந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்தியா வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் இல்லை, இந்தியா மொத்தமாக திடுன்னு போய் என்ன யூரேஷியாவில் போய் பச்சக்குன்னு அடித்த மாதிரி அடிச்சிருச்சு. அது அது வந்த வேகத்துலேயும் அந்த யூரேஷியாவோட லேண்ட்மாஸோடைய டென்சிட்டி அண்டு பெனின்சுலர் இந்தியாவோடைய டென்சிட்டி இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்துச்சு. டியூ டு தட் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்தனால இந்த 2 லேண்டுமே சப்சிடென்ஸ் ஆகலை. அப்போ நம்ம சொன்னோம் காண்டினென்டல் பிளேன்ட் வருது அப்படின்னா 2 மோதிச்சு அப்படின்னா 1 சப்சைட் ஆகும்னு நம்ம சொன்னோம். அப்போ 1 சப்சைட் ஆகியிருக்கணும். பட் டியூ டு தர் இஸ் நோ பாசிபிள் டிஃப்ரென்ஸ் இன் டென்சிட்டிஸ், த போத் லேண்ட் மாஸ் காட் அப்லிஃப்ட் ஆகிடுச்சுன்னா தட்டன்னு ஒரு பெரிய ஒரு மவுண்டைன் சிஸ்டம் வந்து உருவாயிருச்சு. விச் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மவுண்டைன் ரேஞ்சஸ். அதான் வந்து ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸ் வந்து அபரிவிதமாக ஹைட்டாக இருக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான ரீசன். சரியா? ஸோ இது ஜென்ரல் ஸ்லோப் வந்து இப்படி தான் இருக்கும், வெஸ்ட் டு ஈஸ்ட்டு. ஒட்டுமொத்த இந்தியாவுமே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் கொஞ்சம் ஸ்லோப்பியாக தான் இருக்கும். இதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிள் என்னென்னா முக்கால்வாசி ரிவர்ஸ் வந்து ஈஸ்ட்டில் தான் போகும். அதாவது நீங்கள் ஜென்ரலாக ஒரு இடத்துல தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா அது எங்கே ஸ்லோப்பு கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல தான் போகும். அதனால தான் இந்தியாவில் ரிவர்ஸ் எல்லாமே ஈஸ்ட்டு நோக்கி பாயுது. சரியா? அப்போ இந்தியா வந்து ஜென்ரலாக நார்த் ஈஸ்ட்டாகவும் பெனின்சுலர் இந்தியாவும் டெக்கான் இந்தியாவும் ஈஸ்ட் நோக்கி என்ன இருக்குது அப்படின்னா ஸ்லோப்பர். வாட் டைப் ஆஃப் ப்ரெஷர் டெவலப்ஸ் ஓவர் த இந்தியன் சப்கான்டினென்ட் டியூரிங் த சம்மர் அட்ராக்டிங் மான்சூன் விண்ட்ஸ்? நான் சொன்னேன் லோ ப்ரெஷர் நோக்கி தான் வரும். அப்போ லோ ப்ரெஷர் எங்கே இருக்குது? ஆன்சர் டீல தான். விச் வேல்யூபிள் ட்ரீ க்ரோஸ் மெயின்லி இன் த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அண்ட் இஸ் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் பாசிபிளி டெசிடியூஸில் இருக்கலாம். அண்ட் அது நம்ம கேள்விப்பட்டதாக தான் இருக்கும். கேள்விப்பட்டது என்னது? டியோடர். Which of the following is the first biosphere reserve established in India? என்னங்க நீலகிரிஸ்ங்க, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. Why is the peninsular plateau considered geologically stable? ஏன்? It is formed by recent volcanic eruptions and earthquake. அப்படியா? அதுக்கு எவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவை விட பெனின்சுலர் இந்தியாவுக்கு தான் வந்து ஓல்டஸ்ட் லேண்ட்மார்க். அது ரீசெண்டான வல்கானிக் எரப்ஷன்ஸில் உருவாச்சா? கிடையாது. இட் லைஸ் வித்தின் த ஜோன் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட் பிளேட் கொலிஷன்ஸ். அதாவது அடிக்கடி பிளேட் கொலைட் ஆகிற இடத்துல இருக்கும். அது அப்படி இருந்துச்சுன்னா அங்கேக்குள்ளே ஒரு ஃபோல்டு மவுண்டன் இருக்கும். சவுத் இந்தியாவில் பெனின்சுலர் இந்தியாவில் எங்கே ஃபோல்டு மவுண்டன் இருக்குது? ஆரவல்லி மவுண்டன் இஸ் அ ரெமனன் மவுண்டன். அது செத்து போச்சு. ஒரு யங் ஃபோல்டு மவுண்டன் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ரீக்வெண்ட் பிளேட் கொலிஷன்ஸுக்கு அது எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். அப்படி பார்த்தோம்னா அது எங்கே இருக்குது? நார்த்தில் இருக்குது. பெனின்சுலர் பிளாட்டியூவில் இல்லை, எங்கே? ஹிமாலயாஸ்க்கு போயிடுச்சு. இட் லைஸ் இன் த ஏன்ஷியன்ட் ஷீல்ட் ஏரியா வித் லோ seismic activity. எஸ், இன் சவுத் இந்தியா, இன் பெனின்சுலர் இந்தியா there is less seismic activity. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் யங் ஃபோல்ட் மவுண்டன் சிஸ்டம் வித் ஆக்டிவ் ஃபால்ஸ். இதுதான் வந்து ஹிமாலயாஸை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹிமாலயாஸ் இந்த இடத்துல தான் இதுக்கு தான் பொருந்தும். Answer is C. What is the percentage of urban population in India and according to census 2011? Answer என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31.2. What is the primary cause of southwest monsoon in India? என்ன சொன்னோம்? லோக்கல் விண்ட்ஸ் ஃப்ரம் த டெசர்ட்லேருந்து லோக்கல் விண்ட்ஸ் வர்றதுனாலையா? வெஸ்டர்லி விண்ட்ஸ் ஃப்ரம் த அட்லாண்டிக். டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் சி, டேடியல் எஃபெக்ட்ஸ். இது எதுக்கு நம்ம படித்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண என்னங்க? டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் சி. ஆன்சர் சிங்க. லஹவுலாஸ் அண்ட் பங்வாலாஸ் ஆர் மேஜர் ட்ரைப்ஸ் ஃபவுண்ட் இன் விச் இந்தியன் ஸ்டேட்? இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கையில் நம்மளே எஸ்எஸ்சிக்கு ஸ்ட்ராட்டஜிக்கையில் நடத்தியிருக்கிறோம். ட்ரைப்ஸ் பேர்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அதில் வரும் இமாச்சல் பிரதேஷோடது. விச் மவுண்டன் ரேஞ்ச் ஃபார்ம்ஸ் த ஈஸ்டர்ன் பவுண்ட்ரி ஆஃப் டெக்கான் பிளாட்டியூ?
ஸோ டெக்கான் பிளாட்டியூ இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ இது விந்தியாஸ், சாட்புரா அண்டு நர்மதா தப்பி ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிட்ருக்கும். நர்மதா ரிவர், தப்பி ரிவர். அண்டு இந்த பக்கம் சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ் போயிடும், அது வேறு விஷயம். இந்த வெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் போகும். ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி விட்டு போகிறவங்க வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ். இந்தியா சாத்புரா நார்த்தில் இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸ் இன் வெஸ்ட்டில் இருக்குது, ஈஸ்டர்ன் காட்ஸ் தான் ஈஸ்ட். வாட் இஸ் த மெயின் ரீசன் பிஹைண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் லகூன்ஸ் அலாங் த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ்? ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸில் ரிவர்ஸ் அதிகமாக போகுது, பெரிய பெரிய ரிவர்ஸ், ஹிமாலயன் ரிவர்ஸ். அதனால் டெபாசிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அதனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த லேண்டே வந்து கொஞ்சம் கடலுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிரும் இந்த டெல்டாஸ் ஃபார்ம் ஆகிறனால. ஸோ இந்தனால கடலுக்கு இருக்கிற தண்ணி கொஞ்சம் பின்னாடி வரும், பேக் வாட்டர்ஸ் ஆகும். இந்த பேக் வாட்டர் லேக்ஸ் ஆர் கால்ட் அஸ் லகூன்ஸ். அப்போ என்ன காரணம்? டெபாசிஷன் பை ரிவர்ஸ் அண்ட் வேவ் ஆக்ஷன் அலாங் த கோஸ்ட்டு. ஆன்சர் பி தான் ஆன்சர். ஸோ ஹால்டியாவுக்கும் பிரேகராஜுக்கும் இடையில இருக்கிற நேஷனல் வாட்டர்வே கேட்டுக்கிறாங்க. இதுவும் ஸ்ட்ராட்டஜிக்கே நேஷனல் வாட்டர்வே. விச் ஆர் த ஃபாலோயிங் லோக்கல் விண்ட்ஸ் இஸ் நோன் டு பிரிங் following local winds is known to bring rain to Tamil Nadu during winter. என்னங்க இப்போ தான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி சொன்னேன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். நார்வெஸ்டர் இல்லைங்க, நார்வெஸ்டர் இஸ் ஆல்சோ known as கால் பைசாகி which is local wind in North India, north and north eastern parts of India ல வீசும். Jet stream is the upper tropospheric wind system, வெஸ்டர்லி விண்ட் சிஸ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் தான் மூவ் ஆகும். அண்ட் இட் வாஸ் அவைலபிள் அரவுண்ட் த போலார் ரீஜியன்ஸ். ஸோ அண்ட் சம்டைம்ஸ் இது என்ன ஆகும் அப்படின்னா போலார்லேருந்து சப் போலார் கொஞ்சம் இறங்கி வரும், அது டெம்பரேட் ரீஜனுக்கு வரும். இந்தியா லையிங் இன் தட் ரீஜியன். ஸோ ஹிமாலயாஸ் பக்கத்தில் கொஞ்சோண்டு அந்த போலார் ரீஜன் வந்து அந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போகும் அப்படி. ஸோ இந்தியாவுடைய ப்ரெஷர் இதில் வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும், குட்டி குட்டியாக ரோல் ப்ளே பண்ணும். அண்ட் அதே போல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் நான் சொன்ன மாதிரி போலார் ரீஜனில் தான் இருக்குன்னு சொன்னேன். ட்ராபிக்கலில் ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் இருக்குது. அண்ட் அதே போல் வெஸ்டர்லீஸில் தான் போகும்னு சொன்னேன். அண்ட் ஈஸ்டர்லிலையும் ஒரு ஈஸ்டர்லியாக போகக்கூடிய ஒரு ஜெட் ஸ்ட்ரீமும் இருக்குது. அது இந்தியாவில் இருந்து சொமாலியாவுக்கு போகும். இந்தியா திபெத் இருக்குல்ல, திபெத் பிளாட்டியூ சொல்லுவோம்ல, திபெத் பிளாட்டியூலேருந்து சொமாலியாவுக்கு போகும். தீஸ் இஸ் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் கால்ட் அஸ் ட்ராபிக்கல் ஈஸ்டர்லிஸ் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரம் திபெத்தியன் பிளாட்டியூ டு சொமாலியன் பிளாட்டியூ. ஸோ இது நான் ஜெட் ஸ்ட்ரீம் பற்றினது. சவுத் வெஸ்ட் மான்சூன் கதையை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கான ஆன்சர் நார்த் ஈஸ்ட். விச் ஆர் த ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஹேஸ் த ஹையஸ்ட் எலிவேஷன் பாயிண்ட் இன் இந்தியா? ஹையஸ்ட் எலிவேஷன் பாயிண்ட் இன் இந்தியா எக்ஸ்க்ளூடிங் பிஓகே தவிர்த்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து K2 சொல்ல முடியாது, K2 வராது. அதாவது ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா என்னங்க? சிக்கிம் தாங்க, கஞ்சன்ஜங்காங்க. ஆன்சர் பி. Blossom shower triggers the blossoming of the flowers of which crops in Kerala and nearby areas? கேரளா இருக்கும், கர்நாடகாவில் இருக்கும், கர்நாடகாலையும் இருக்கும். ஸோ இது வந்து காஃபி உருவாகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக மான்சூன் வர்றதுக்கு முன்னாடி சில சிக்னல் வர்ற மாதிரி, யானை வரும் முன்னே மணி யோசை வரும் முன்னே மாதிரி, மான்சூன் வரும் பின்னே அதற்கு முன்னால் வருவது ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ். அதுக்கு பேர் என்னது? ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மேங்கோ ஷவர்ஸ்னு சொல்லுவோம். அதே போல் பிளாசம் ஷவர்ஸ்னு இன்னொன்று இருக்குது. பிளாசம் ஷவர்ஸில் என்னென்னு பேர் வச்சுட்டாங்க, மேங்கோ ஷவர்ஸில் என்னென்னு பேர் வச்சுட்டாங்க, மேங்கோ. அதனால் எந்த ஊருன்னு கேட்பாங்க, கேரளா. பிளாசம் ஷவர்ஸில் பொதுவாக கேரளா அண்ட் அட்ஜசன்ட் பகுதிகளில், அதாவது கேரளா அண்டு கர்நாடகா ரீஜியன்ஸில் வந்து இது வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். இந்த பிளாசம் ஷவர்ஸ் எந்த இதுக்காகன்னு கேட்டிருக்காங்க, எந்த கிராப்புக்காகன்னு கேட்டிருக்காங்க, காஃபி. வாட் டஸ் த டேர்ம் ஹேலோக்ளைன் ரெஃபர் டு? ஓசனோகிராஃபி. கடலில் பேசுகிறாங்க. ஹேலோன்னா சால்ட்டுன்னு அர்த்தம். ஹேலஜன்ஸ், குளோரின் இதெல்லாம் சொல்கிறோம், குளோரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் சொல்கிறோம்ல, ஹேலஜன்ஸ். ஸோ அதுக்கு அந்த பேர் வந்தது காரணம் அதான். தே ஆர் சால்ட் கிரியேட்டிங் எலமெண்ட்ஸ். ஸோ சால்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன சொல்லலாம்? சலனிட்டி. கிளைன்னா ஸ்லோப்பு, எ லேயர் வித் அ ரேபிட் சேஞ்ச் இன் சலனிட்டி. In which of the following geographical areas of India is a Kumuani spoken by a significant portion of the population? Kumuan Himalayasne ஒரு Himalayas இருக்குங்க, சரியா? Kumuan Himalayas is located in Uttarakhand. Answer. Which soil is acidic in nature and found in high rainfall areas? Okay, we can say alternate wet and dry areasலையும் இது காணப்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்ரைட். இந்த லேட்ரைட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரிக் அப்படிங்கிறது மீனிங் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அண்ட் அசிடிக்காக இருக்கும். The Rihand hydroelectric project is located in which district of Uttar Pradesh?
முதல்லலாம் எந்த ஊருன்னு கேட்பாங்க, எந்த ஸ்டேட்டுன்னு கேட்பாங்க. இப்போல்லாம் டிஸ்ட்ரிக்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோனபத்ரா உத்தரப்பிரதேஷ்காரனுக்கு தெரியும், அட்லீஸ்ட் நார்த் இந்தியானுக்காக தெரியும். நமக்குலாம் எங்கே தெரியும் இந்த டிஸ்ட்ரிக் கதை. இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்ராக்சிமேட்லி ஃபாலோஸ் விச் மெரிடியன்? 180 டிகிரிங்க. ஏன் ஈஸ்டா வெஸ்டான்னு போடலைன்னா 180 டிகிரிங்கிறது ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ 180 டிகிரி ஈஸ்ட்டும் சரி 180 டிகிரி வெஸ்ட்டும் சரி ஒரே லைன் தான் இருக்கும். சரியா? நம்ம அது புரிதலுக்காக இந்த மாதிரி விரித்து வச்சு இது 180 டிகிரி வெஸ்ட்டு, இது 180 டிகிரி ஈஸ்ட்டு அப்படி சொல்கிறோம். நடுவில் 0 டிகிரி பிரைம் மெரிடியன் போகுது. இதெல்லாம் வந்து டைம் ஜோன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு டைம்லாம் சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த லைனும் ஒரே தான் கோயின்சிடென்ட் ஆகும். அதனால் கொடுக்கல ஆப்ஷன். Which of the following factors best explains the formation of oxbow lakes along the river course? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். Later erosion in the outer banksல erosion and deposition in the inner banks அது வெளியில் அள்ளி உள்ளே கொட்டுறது. சரியா? இங்கே வந்து எரோஷன், இங்கே டெபாசிஷன். வெளியில் அள்ளி உள்ளே கொட்டுறது. ரைட்டா? அடுத்து கிளேசியல் லிட்ரிக் லீவிங் டெப்ரெஷன்ஸ் இஸ் கால்ட் அஸ் மொரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிளேசியர்ஸ்னால் உருவாகும். ஒன்றும் இல்லைங்க, கிளேசியர்ஸ்லேருந்து சின்ன சின்ன கல்லுலாம் வந்து தரையில் தட்டுப்படும். கிளேசியர்ஸ் போன பின்னாடி, உருகி போன பின்னாடி அந்த கல்லை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மொரைன்ஸ்னு சொல்லுவாங்க. கிளேசியர் ரிட்ரீட்ன்றாங்களா, கிளேசியர் பின்னாடி கரைஞ்ச பின்னாடி. சடன் அப்லிஃப்ட் ஆஃப் ரிவர் பெட்ஸ் பை டெக்டானிக் ஆக்டிவிட்டி. டெக்டானிக் அப்லிஃப்ட் டிஸ்டர்பிங் த ஃப்ளோ. சடன் அப்லிஃப்ட் ஆஃப் ரிவர் பெட்ஸ் ரேபிட்ஸ். டெக்டானிக் அப்லிஃப்ட் டிஸ்டர்பிங் த ஃப்ளோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றால் வாட்டர் ஃபால்ஸ். Answer A. Which type of natural vegetation in India is known for forests with hardwood trees such as sal, teak and bamboo? Tropical deciduous forest. Sal, teak வந்தாலே tropical deciduous forest. அதனால் tropical evergreen forestல இருக்காதான்னு கேட்காதீங்க, அதிகமாக எங்கே இருக்கும்? tropical deciduous forestல இருக்கும். சரியா? ஆன்சர். Which of the following is a feature of the eastern coastal plain of India? என்னங்க நேராவாக இருக்குங்க. Presence of numerous estuaries western sideங்க, not in eastern side. Located between the western Ghats and the Arabian Sea. இது வந்து west coastal plains. Wider and formed by alluvial deposits. என்னங்க வைடராக இருக்குமா? அண்ட் ஃபார்ம்டு பை alluvial deposits. நிறைய ரிவர்ஸ் போகுதா, நிறைய டெல்டாஸ் உருவாகுதா. அண்ட் இது வந்து என்னது, ஒரு சப்மர்ஜ்டு கோஸ்டா, எமர்ஜிங் கோஸ்டா, அதனால் இது வைடாக இருக்குமா? ஆன்சர் பிங்க. Which type of weathering is primarily involved in the enrichment of bauxite and other ores? கெமிக்கல் வந்தாலே கெமிக்கல் வெதரிங். ஆப்ஷன் ஏ. ஓகே மக்களே, அவ்வளோதான், நம்ம வீடியோ முடிச்சிட்டோம். பார்ட் 2 முடியுது. இதோட ஜாகிரஃபி நம்ம முடிச்சிட்டோம். ஜாகிரஃபி முடித்து விட்டு நாம் அடுத்து போக போகிற இடம் என்னென்னா ஹிஸ்ட்ரி. இதுக்கான பிடிஎஃப் வந்து தமிழ் ஆஸ்பிரண்ட் கிளப் சேனலில் அவைலபிளாக இருக்கும். தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி இருக்குது, இல்லை நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.